உயிர் உடலை விட்டு பிரியும் போது உண்மையில் என்ன நடக்கிறது? நமது கண்கள் மூடும்போது நாம் எங்கே போகிறோம்? மனித வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய மர்மம் மரணம். பிறப்பு எவ்வளவு கொண்டாட்டமானதோ அதே அளவு மரணம் என்பது அச்சமும் ஆச்சரியமும் கலந்த ஒரு நிகழ்வு. நாம் பிறந்த நிமிடத்திலிருந்தே மரணம் நம்மை நோக்கி பயணிக்க தொடங்கிவிடுகிறது. ஆனால் அந்த ஒரு வினாடி உயிர் உடலை விட்டு பிரியும் போது உண்மையில் என்ன நடக்கிறது? நமது கண்கள் மூடும்போது நாம் எங்கே போகிறோம்? யார் நம்மை அழைத்து வருவார்கள்? யமதர்மராஜா வருவாரா? அல்லது தேவதூதர்களா? இந்து, கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாம் ஆகிய 3 பெரும் மதங்கள் மரணத்தை பற்றி சொல்லும் ஆழமான உண்மைகளை இன்று ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்து மத பார்வை: இந்து மதத்தின்படி மனிதன் என்பது அழியக்கூடிய இந்த உடல் அல்ல, உள்ளிருக்கும் ஆத்மாதான் உண்மையானவன். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்வது போல, ஒரு மனிதன் எப்படி பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகளை அணிகிறானோ அதை போலவே ஆத்மாவும் ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலுக்கு மாறுகிறது. உயிர் பிரிந்தவுடன் அந்த ஆத்மா ஒரு சூட்சும நிலையை அடைகிறது. அங்கே மனிதன் தன் வாழ்நாளில் செய்த புண்ணிய பாவ கணக்குகளை சித்தரகுப்தர் வாசிப்பார். இந்த கணக்குகளின் அடிப்படையில் யமதர்மராஜா அந்த ஆத்மாவின் அடுத்த நிலையை தீர்மானிக்கிறார். ஒரு ஆத்மா செய்த பாவங்கள் அதிகமென்றால் அது நரகத்தையும், புண்ணியம் அதிகமென்றால் அது சொர்க்கத்தையும் அடையும். ஆனால் இவை இரண்டுமே தற்காலிகமானவை. அந்த பலன்களை அனுபவித்த பிறகு கர்ம வினைகள் தீரும் வரை அந்த ஆத்மா மீண்டும் ஒரு பிறவி எடுத்து பூமிக்கு வரும். பிறப்பு மற்றும் இறப்புச் சுழற்சியிலிருந்து விடுபட்டு இறைவனடி சேருவதையே மோட்சம் என்கிறது இந்து தர்மம். கிறிஸ்துவ மத பார்வை: கிறிஸ்துவ மதத்தை பொறுத்தவரை மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான். மறுபிறப்பு என்ற தத்துவம் இங்கே கிடையாது. இந்த ஒரு வாழ்க்கையை மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதே அவனது நிரந்தர நிலையை தீர்மானிக்கிறது. உயிர் பிரிந்ததும் ஆத்மா இறைவனை சந்திக்க தயாராகிறது. பல கிறிஸ்துவ அறிஞர்களின் விளக்கப்படி மரணத்திற்கு பிறகு ஆத்மா ஒரு தற்காலிக காத்திருப்பு நிலைக்கு செல்லும். உலகம் அழியும் காலத்தில் அல்லது இறுதி நாளில் இயேசு கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு வரும்போது நியாய தீர்ப்பு நாள் நடைபெறும். அன்று புதைக்கப்பட்டவர்கள் அனைவரும் எழுப்பப்படுவார்கள். அவர்களின் விசுவாசம் மற்றும் அவர்கள் செய்த நற்செயல்களின் அடிப்படையில் அவர்கள் நித்திய காலமும் இறைவனோடு சொர்க்கத்தில் வாழ்வார்களா அல்லது நரகத்திற்கு செல்வார்களா என்பது தீர்மானிக்கப்படும். மரணம் என்பது கிறிஸ்துவர்களுக்கு ஒரு முடிவல்ல, அது நித்திய வாழ்விற்கான ஒரு திறவுகோல். இஸ்லாமிய மத பார்வை: இஸ்லாமிய பார்வையில் மரணம் என்பது இறைவன் கொடுத்த ஒரு கட்டளை. அது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்லும் மாற்றம். மரணத்திற்கான தேவதூதர் மலக்குல் மவுத் எனப்படும் அஸ்ராயீல் அலை. இறைவனின் உத்தரவுப்படி ஒரு மனிதனின் உயிரை எடுக்க வரும்போது உலக வாழ்க்கை முடிகிறது. உயிர் பிரிந்தவுடன் அந்த மனிதன் பர்சக் எனப்படும் திரைநிலைக்கு அல்லது இடைநிலைக்கு செல்கிறான். மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவனது கபரிலேயே கல்லறை விசாரணை தொடங்குகிறது. உனது இறைவன் யார்? உனது நபி யார்? உனது மார்க்கம் எது? போன்ற கேள்விகள் கேட்கப்படும். நல்லவர்களுக்கு அந்த இடம் சொர்க்கத்தின் ஒரு வாசல் போலவும், தீயவர்களுக்கு வேதனையின் இடமாகவும் மாறும்.